கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கடம்பூர் மலைக்கு தான் போனோம். நாங்கள் போய் சேரப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. சந்தனக்காடு விருந்து அப்படிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ குட்டீஸ் பன் புரோட்டாவும் நூல் புரோட்டாவும் தான் வாங்கி சாப்பிட்டான். இந்த மாஸ்டர்கிட்ட பன் புரோட்டா நூல் புரோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஆர்வம். வழக்கம் போல் அந்த புரோட்டா மாவு 2 கையால் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா விசிறாங்க. விசிறப்போ இந்த ஓட்டை விழுகக்கூடாது. ஓட்டை விழுகாமல் விசிறணும். எண்ணெயெல்லாம் தடவி விட்டு நாலாப்புறம் மடித்து வைக்கிறாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா பன் புரோட்டா விசிறு விட்டு ஓட்டை விழுகாமல் நாலாப்புறம் மடித்து சூடான தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நூல் புரோட்டா செய்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி இந்த மாவு தேய்ச்சி 2 கையால் நல்லா விசிறப்ப இதில் ஓட்டை விழுந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு கருவி வச்சுருக்குறாங்க. இந்த விசிறின புரோட்டா மேலே அப்படியே இழுக்கிறாங்க. அதாவது நூல் நூலாக அப்படியே கோடு கோடாக லைன் லைனாக விழுகுது. அந்த ஓரத்தில் அந்த புரோட்டாவை சுருட்டி கொண்டு போயிட்டு அது இந்த புரோட்டா சுருட்டி திருப்பி தேய்ச்சி சூடான தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுக்கிறாங்க. இப்படி தான் இந்த ஹோட்டல் கடையில் பன் புரோட்டா நூல் புரோட்டா செய்கிறாங்க. நல்லா இந்த பன் புரோட்டாவும் நூல் புரோட்டாவும் நல்லா தாராளமாக எண்ணெயெல்லாம் நல்லா தெளித்து விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நூல் புரோட்டா எப்பயுமே இந்த புரோட்டா மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 கையால் அப்படியே குத்துவாங்க, அடிப்பாங்க வெந்ததுக்கப்புறம். நல்லா அதே மாதிரி தான் இந்த நூல் புரோட்டாலாம் வெந்ததுக்கப்புறம் சரி 2 கையால் நல்லா அடிக்கிறார். அப்போ தான் அப்படி அவரே காமிச்சார் இந்த புரோட்டா நல்ல நூல் நூலாட்டம் வந்தது. பன் புரோட்டாவுக்கு அதிகம் நம்ம 2 கையால் குத்த வேண்டியதில்லை, லேசாக குத்துனா போதும். இப்படி தான் ஹோட்டலில் பன் புரோட்டாவும் நூல் புரோட்டாவும் செய்கிறாங்க.